இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான அந்த குரு பயிற்சியுடைய பலனில் முதல்ல மேஷ ராசிக்கு தொடங்குகிறேன். மேஷம் அப்படின்னு எடுத்தா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஒரு வேகம், சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை வேணுன்ற ஒரு பரபரப்பு, பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடம்புல அந்த வேகத்தையும் அந்த எனர்ஜியும் தரக்கூடியது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோட ஒரு ஆதிபத்தியம் தான். இதெல்லாம் இங்கே குருவானவர் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 குடையவர் 12 குடையவர். 9 அப்படின்னு சொன்னால் பாகியஸ்தானம்னு வேறு. பாகியஸ்தானம் அப்படின்னா சகலமாக தான். அதாவது எப்படின்னா உங்களுடைய பிறப்பு அதை பற்றி டிசைட் பண்ணுறது, உங்களுடைய அந்த சிந்தனை திறன், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவங்கள், காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 9th வீட்டு ஹவுஸை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோன்னா 9ஆம் வீடு வந்து பாகியஸ்தானம் சொல்கிறான். பாகியஸ்தானம்னா கரெக்டாக ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸுமா. நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது, நல்ல ஒரு செல்வ நிலையை தரக்கூடியது, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு அதாவது ஒரு சுருக்கமாக சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம் 9ஆம் ஸ்தானம். அதனுடைய அதிபதியானவர் குரு. அதனால் குரு என்பவர் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய ஆதிபத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படிங்கிறத பார்த்தோம்னா விரயஸ்தானம்னு சாதாரணமாக சொல்லிடலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்ல குரு போன்ற ஒரு கிரகம் இருப்பதால் அது சுபவிரயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், சுபிட்சங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், மோட்சத்திற்கு வழிகாட்டுபவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பல ஸ்தலங்களை சென்று பார்த்து அந்த புண்ணியங்களை தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியவர், இப்படி பல நன்மைகளை நிறைத்து தரக்கூடியவர் இந்த குரு பகவான். இவர் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது இந்த மெடிடேஷன் இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடுவது, தெய்வ திருவருளை பெறுவதற்கு என்ன வழி என்று முனைவது, ரொம்ப மற்றவர்களுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் இந்த சேரிட்டபிள் டிஸ்போசிஷன்மா. ஏன்னா சேரிட்டபிள்னால் மற்றவர்களுக்கு வந்து நம்மால் இயன்ற ஒரு உதவிகளை நம்ம தருவதும், அதனால் ஒரு மன நிறைவை அடைவது போன்ற தன்மைகளுக்கெல்லாம் இந்த குரு வந்து அதிபதியாக நிற்கிறார். குருவுக்கென்று ஒரு காரகத்துவம் உண்டு. அந்த காரகத்துவம் என்னென்னா குழந்தை பிறப்பது என்பது குருவினுடைய தன்மை, செல்வம் என்பது குருவினுடைய தன்மை. அப்புறம் இந்த 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது குடும்ப அமைதி, குடும்ப சந்தோஷம், தெய்வ கடாட்சம், இது எல்லாமே வந்து 9ஆம் வீட்டுக்குடைய தன்மை. அப்புறம் லாபம், செய்கிற தொழிலில் லாபம் பெறுவது, நல்ல நண்பர்களை பெறுவது, இது எல்லாமே குருவினுடைய தன்மையாகத்தான் அமையிறது. அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், சுபர், நல்ல பலனை வாரி வழங்கக்கூடியவர் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அப்படி இருக்கையில் இந்த குருவானவர் வந்து கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் நிலையை மாற்றி தந்து விடுவார். அப்போ குருவுக்கு பலம் தரக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்தா அது 2, 5, 7, 9 இதெல்லாம் குருவுக்கு பலம் தரக்கூடிய 11 இதெல்லாம் குருவுக்கு பலம் தரக்கூடிய இடங்கள். அப்படி பார்க்கும் பொழுது இவர் கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டும் 4ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதுக்கு அனுசரணையாக சனியை பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் தற்சமயம் அஷ்டமத்தில் இருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகளை தந்திருக்கும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாதிரியான நிலை ஓடும், நன்மையும் தீமையும் கலந்த நிலை. சில பேருக்கு வந்து தொழிலில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஆட்டம் காணும். இது போலெல்லாம் நிலைமைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். இந்த குருவானவர் இப்போது என்ன செய்கிறார்னா 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா குருவின் பார்வைக்கு அற்புதமான பலன்களை சொல்ல முடியும். இப்போது சிம்மத்தில் பயிற்சி ஆகிட்டு அவர் பார்க்கக்கூடிய வீடுகள்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி என்பது 9ஆம் வீடு. அப்போது
தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறது, மனசில் சந்தோஷங்கள் பெருகுகிறது, புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான ஒரு சூழல் ஏற்படுவது, வெளிநாட்டு பயணங்களுக்காக நீங்கள் எத்தனைத்திருந்தால் அதெல்லாம் கைகூடுவது போன்ற நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய இடமாக 9ஆம் இடம் இருக்கிறது. அதோடு இல்லாமல் பெரியவங்கள்லாம் க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு இப்போ இங்கே தென்னிந்தியாவிலேருந்து சொல்லுவாங்க பத்ரிநாத், கேதார்நாத், பத்ரிநாத் போகணும், கைலாஷ் போகணும், மானசரோவர் பார்க்கணும், எல்லாம் நடக்கும். அதற்காக நீங்கள் இப்போ எத்தனைக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அதே போல் பேரன் பேத்தி இதெல்லாம் பிறக்கக்கூடியது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்களை தரக்கூடியது, இதெல்லாம் ரொம்ப நிறைவாக நடக்கிறது. அப்புறம் அவர் என்ன செய்கிறார், 11ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ இவ்வளோ நாள் கடுமையாக நம்ம உழைக்கிறதுக்கு லாபத்திற்கு. இரண்டாவது விஷயம் என்னென்னா, சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னு நினைக்கலாம், சொந்தமாக கொஞ்சம் நிலம் வேண்டும் என்று நினைக்கலாம். 11ஆம் வீட்டை இவர் பார்க்கும் பொழுது என்ன, இந்த நிலையெல்லாம் கைகூடுவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் உங்களிடம் சேர்க்கை பெற்று அவர்கள் உதவுவார்கள். அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும், அற்புதங்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இடமாக இது அமையிறது. அதற்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி. உங்கள் ராசி அவர் பார்க்கும் பொழுது மனசில் உள்ள பயங்கள் மறைந்து மனசில் ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் சுடர்விடும். அதோடு இல்லாமல் கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த உடல் நலம் என்பது சீராகும். அப்போ வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் நடப்பதற்கான ஒரு நிலை உருவாகும். இல்லை அந்த நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு வேகம் உங்களிடம் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதற்கான ஒரு சூழல் உருவாகி அந்த முயற்சிகள் வெற்றியடையும். இவ்வளவு சீரும் சிறப்புகளையும் உடையது இந்த குரு பயிற்சி மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் அவ்வளவு சிறப்புகள் உள்ளதாக அமைகிறது. அவர் 5ஆம் இடத்தில் அவருக்கு ஒரு நல்ல பலம் இருக்கிறது. அப்போ அந்த குருபலம் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது திருமணங்கள் என்பது கைகூடுறது. அதோடு இல்லாமல் அது மந்திரஸ்தானம், புத்திஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே இந்த 5ஆம் இடம் அது வலுப்பெறுகிறது. அப்போது தொடர்ந்து அதாவது நம்மளுடைய புத்தி சரியாக வேலை செய்யும் பொழுது எல்லாமே நமக்கு வெற்றி தான். அது போன்ற ஒரு காலநிலை ஏற்படுவதற்கு இந்த பயிற்சி மூலம் வழி பிறக்கிறது. இப்போ இந்த சாரங்களை நாம் பார்க்கலாம். குரு சாரத்தை ஜூலை மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு எடுத்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும். சில சுப செலவுகள் நிகழக்கூடிய காலகட்டம். அப்போ திருமணம் போன்ற விஷயங்களும் நிச்சயிக்கப்படும்னு சொல்லலாமே. அடுத்து டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் முடிய ஒரு பகுதியாக எடுத்துப்போம். இந்த பகுதி காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்கள், சில நல்ல செய்திகள் வந்து சேர்வது, தடைகள் என்பது நீங்குவது, வெற்றி பாதையை நோக்கி நாம் பயணிப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதற்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறது மார்ச் மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட மே மாதம் 9ஆம் தேதி வரை ஒரு 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 செக்மெண்ட்டாக எடுத்துட்டோன்னா, மே 9லேருந்து என்ன ஆகுது, குரு நேர்கதியில் சேர்க்கிறார். ஜனவரி 8லேருந்து வக்கரகதியில் இருக்கார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு பதவி உயர்வு, தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள், தொழிலில் ஒரு புரட்சிகரமாக நம்ம செயல்பட்டு சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு புகழ்ச்சிகள், ஒரு நன்மைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மே 9ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை நேர்கதியில் சென்று அவர் மகரத்துக்குள் நுழைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா
ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், முன்னேற்றமான ஒரு சூழல் நிலவும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே ஏற்படும். ஒரே ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். அதாவது ஒரு பேராசைப்படுவது என்பது கூடாது. வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ நம்பிக்கை என்பது பூர்ணமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு சில சோதனைகள் வரும்பொழுது தெய்வத்தை நிந்திப்பது என்பது தவறு. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவரால் சில பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆனால் குரு அதை நிறைவு செய்கிறார். அப்பொழுது அந்த தெய்வ பலம் என்பது சற்று அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த தெய்வ பலத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு சரியான முறையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் சரியான முறையில் செய்யும் பொழுது தசைகளும் நன்றாக நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களையும் பெரிய வெற்றிகளையும் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தசைகள்லாம் சுமாராக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது போலவே அது நடக்கும். அதனால் இந்த பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்களுடைய பல தொல்லை பிரச்சனைகளிலிருந்து, தொல்லை தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கூடி வருகிறது. இந்த பெயர்ச்சி காலத்தில் வந்து செவ்வாய் என்பது முருகனுடைய அம்சமாக வருகிறது. அதனால் நீங்கள் வந்து திருச்செந்தூரில் போய் முருகனை தரிசனம் செய்வது என்பது ரொம்பவும் விசேஷமான ஒரு பரிகாரமாக அமையும். இது ஒரு அற்புதமான காலகட்டத்தின் தொடக்கம். இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கான வழிகளை தேட வேண்டும் என்று கேட்டு இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலனை நிறைவு செய்கிறேன்.